நமஸ்காரம். ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும் நேரம் இது. வரும் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கோகுலாஷ்டமி, ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி. ஒரு நாள் தானே வர வேண்டும். வைகானச கிருஷ்ண ஜெயந்தி, முனித்ரே கிருஷ்ண ஜெயந்தி, பாஞ்சராத்திர கிருஷ்ண ஜெயந்தி, ஸ்மார்த்தர்கள் கிருஷ்ண ஜெயந்தி என்ன 2-3 நாட்கள் வராப்பில் இருக்கேனால் அதாவது அந்த காலத்தை பஞ்சாங்கத்தின்படி கணிக்கக்கூடிய முறைகள். அஷ்டமி முக்கியமாக இருக்க வேணும் என்று ஒரு சாரார், ரோகிணி நட்சத்திரம் முக்கியமாக இருக்க வேண்டும் என்று வேறொரு சாரார். இப்படி வெவ்வேறு விதமா பார்க்கவே தான் இது வருகிறது. இதனால ஒன்றும் குறையில்லை. இப்போ கொண்டாடணுங்கிறது முக்கியம். அதை எப்படி கொண்டாடணுங்கிறதையும் பார்த்துட்டோம். அதற்கு மேல கண்ணனுக்கு 2-3 நாட்கள் கொண்டாடிக்கணும் ஆசை இருந்தால் செய்கிறார். என்னெல்லாம் பக்ஷணங்கள் பண்ணலாம், சமர்ப்பிக்கலாம் என்று பார்த்தோம். ஸ்ரீ ராமநவமிக்கு எப்போதும் நீர்மோர் பானகம்தான். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கோ ஆந்தனையும் பிரசாதங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆனந்தமாய் அனுபவிப்பவராய் கண்ணன் எப்போதும் விளங்குகிறார். பெரியாழ்வார் ஸ்ரீ கிருஷ்ணனை அனுபவித்து பிள்ளைத் தமிழில் பல 10 பாசுரங்களை இயற்றியிருக்கிறார். அடுத்தடுத்து கண்ணனுடைய வெவ்வேறு பருவங்களை அவர் வர்ணிக்கிறார். அதுவே ஒரு தனி சிறப்பு. பகவான் பிறந்தான் என்பதை முதலில் சொன்னார். அடுத்தது தொட்டிலே இட்டு ஒவ்வொரு திரையாக கூப்பிட்டு யசோதை காட்டுகிறாள். இப்படி ஒவ்வொரு பருவமாய் கண்ணனை தொட்டிலிட்டது, தொட்டில் சங்கிலியை பிடித்து கொண்டு அமர்ந்தது, தாயின் மடியிலே படுத்து கொண்டு பால் குடித்தது, பின்னால் தவழ ஆரம்பித்தது, மெதுவே தளர் நடையிட்டு நடக்க தெரியாமல் நடக்க பழகினது, சப்பாணி பருவம், அம்புலியை சந்திரனை பிடித்து தருகிறேன் சாப்பிடு என்று சொல்லி சோறூட்டினது, தலைவாரி பின்னினது, மாடு மேய்க்கப் போவதற்காக காக்காயை கையிலே சிறு கோல் கொம்பு கொண்டு வந்து கொடுக்க சொன்னது, குளிக்க வரமாட்டேன் என்று அடம்பிடித்தது, குளிக்க வர கூப்பிட்டது, சாப்பிட மாட்டேன் என்றது, சாப்பிட சொன்னது, கண்ணனுக்கு பூச்சூட்டினது, காப்பிட்டது, பின்னால் அவன் மாடுகன்றுகளை மேய்க்க போனது. இதிலே கண்ணனை பிரிந்தவர்கள் எல்லாம் மிகவும் வியசனப்பட்டிருக்கின்றனர். பகவான் யாரையும் பிரிய விரும்ப மாட்டார். நாமும் பெருமானை பிரிய விரும்ப மாட்டோம். ஒரு பக்தனை பிரிந்தால் பக்தன் தவிப்பதை விட கண்ணன் தான் தவிப்பராம். மகாத்மபிர்மாம் அவலோக்கியதாம் நய க்ஷணேபிதே யத் விரஹ அதி துஸ்ஸஹ என்று பிரமாண வாக்கியம். ஒரு சிறந்த பக்தனால் வினாடி பொழுது அவன் பிரிவை பகவான் தாங்க மாட்டார். இதை பற்றி ஆழ்வார்களோ புராண புருஷர்களோ பெருமானிடத்தில் இப்படி வேண்டுகின்றனர். அடியேனுக்கு முக்தி அளிக்க வேணும், அது எப்போதுன்னு சொல்லு என்று நிர்பந்தம். பெருமானோ, இருக்கும் காலம் வரை இந்த லோகத்தில் நீங்கள் இருந்துதானே ஆக வேண்டும். நம்மில் பலருக்கே இந்த கேள்வி உண்டு. எனக்கு 90 வயசுக்கு மேல ஆறுதே, நான் இருந்து என்ன லாபம், என்ன சௌக்கியமா பெருமாள் கூட்டின்னு போகக்கூடாதா என்று சிலர் வேண்டுவர். அந்த ஆசை 80 வரலாம், 70 வரலாம். வேறு சிலர் சிறு வயதிலேயே நோய்வாய்ப்பட்டு விடலாம், அதனாலேயும் துன்பத்துக்கு ஆளாகலாம். எப்போது போக வேண்டும் என்கிற முடிவு நாம் அப்படி சடக்கென எடுக்க முடியாது. நமக்கு உரிமை இல்லை. பகவான் தான் சுதந்திரன். முடிவை அவர்தான் எடுக்க வேண்டும். நாம் அனைவரும் பரதந்திரர்கள். இதை சீதை கூறினாள். கர்ப்பிணியான சீதையை லக்ஷ்மணனை அனுப்பி
கங்கைக்கு அக்கறையில் விட்டு வரச் செய்தான் ராமன். சீதை லட்சுமணனை பார்த்து, இந்த கங்கையில் விழுந்து நான் என் உயிரை மாய்த்துக் கொள்ளலாம், ஆனால் லட்சுமணா நான் செய்ய மாட்டேன். ஏனெனில் இந்த இக்ஷ்வாக்கு வம்சத்தினுடைய குல கொழுந்துகளை என் வயிற்றில் தாங்கி இருக்கிறேன். மேலும் ஒரு நாள் சீதை அங்கிருப்பாள், கூட்டி வர வேண்டும்னு ராமன் தேடி வந்தால், அப்போது சீதை என்றோ உயிரை விட்டு விட்டாளே என்கிற செய்தி கிடைத்தால் என் ராமன் தாங்க மாட்டான். முடிவு அவரது, ஆசை அவரது, நான் அதற்குத்தான் கட்டுப்படுவேன் என்கிற உயர்ந்த சிந்தனையில் எழுந்தாள் சீதை. இது சீதைக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்கும் பொருந்தும். பகவான் நம்மை வைத்திருக்கிறார். வைத்த நாள் வரை எல்ல குறுகிச் சென்னு எய்த்திழைப்பதன் முன்னமடைமினோ வைத்த பாம்படையான் என்று நம்மாழ்வார் கூறுகிறார். வைத்த நாள் வரை இருக்க வேண்டும். இருக்கும் நாள் வரை பிறருக்கு உபயோகமாய் பகவானுக்கும் அவன் அடியார்களுக்கும் தொண்டு புரிய வேண்டும். ஏன் வைத்தாய், எங்கு வைத்தாய், எப்படி வைத்தாய் என்றெல்லாம் பேசுவதில் பயனில்லை. வைத்திருக்கிறார், அதுவரை இருக்க வேண்டும். ராமன் பிரிந்தான். பரதனுக்கு நாள் குறித்தார். 14 ஆண்டுகளில் திரும்பி வருவேன், கவலைப்படாதே. அதே போல தேவகியை கண்ணன் பிரிந்தார். 10 ஆண்டுகளில் வந்தார், திரும்ப தரிசனம் கொடுத்தார். சீதை ராமன் பிரிந்தார். 10 மாதங்களுக்குள்ளே திரும்ப அழைத்து கொண்டார். அதே போல கோகுலத்து பெண்டிர் கண்ணன் காலையில் மாடு மேய்க்க போவார், மாலையில் வருவார். காலையிலிருந்து மாலைக்குள்ளாக அவனை பிரிந்து எவ்வளவு பாடுபட்டனர். ஆழ்வார் கேட்கிறார், நாளேலறியேன் எனக்குள்ளன, எனக்கு எத்தனை நாள் வைத்திருக்காய் தெரியலையே. சொல்லக்கூடாதா? 14 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 10 மாசம், ஒரு பகல் வேளை, ஏதான ஒரு நாளிட்டு கொடேன். அப்படி கொடுக்க மாட்டார். அது அவருடைய விருப்பம். பல விஷயங்களை பகவான் செய்கிறார் என்றால் நாம் கேள்வி கேட்க இயலாது. சந்தேகங்களை தெளிவித்துக் கொள்ளலாம். ஆனால் தெளிந்த விற்பாடு, பக்தி பிறந்த விற்பாடு மேலும் மேலும் இது ஏன் ஏன் என்று கேள்வி எழுப்பி லாபமில்லை. அவன் விருப்பப்பட்டபடி வாழ வேண்டும். கண்ணன் நமக்கு எப்படி கீதையில் விதித்திருக்கிறாரோ அதன்படிக்கு வாழ்ந்தோமானால் நமக்குத்தான் நன்மை. ஒரு ஆட்டம் என்றால் ஆட்டத்தின் சட்ட திட்டங்கள் தலைவர் வைப்பவை. அதன்படிக்குத்தான் ஆட வந்தவர்கள் செய்ய வேண்டும். மட்டையடி கிரிக்கெட் ஆட வருகிறோம், ஏன் 11 பேர்? ஏன் 3 ஸ்டம்புகளுக்கு பின்னால் ஒருத்தர் நிற்க வேண்டும்? ஏன் ஒருத்தர் பந்து போட வேண்டும்? அது ஏன் 20 ஓவர்? இது ஏன் 5 நாள்? கேட்க முடியாது. இதுதான் சட்டத்திட்டம். அதற்குள் விளையாடினால் கோப்பை கிட்டும், பரிசு கிட்டும். இல்லாவிட்டால் வெளியேற்றி விடுவார்கள். இதற்கே இவ்வளவு பெருமை இருக்குமானால் அப்ப பகவான் படைத்த ஆள்கின்ற இந்த லோகத்தில் எத்தனை திட்டங்களை ஏற்படுத்தி வைத்திருப்பார். அதை புரிந்து கொள்ளும் திறன் கூட நமக்கு கிடையாது. ஆகவே கண்ணன் திருவடிகளை பற்றி நன்கு அவனுடைய கோகுலாஷ்டமி ஸ்ரீஜெயந்தியை கொண்டாடுவோம். அதுதான் நம்மால் இயன்றது. ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.